அந்த சவுக்கு சங்கரனா அந்த சவுக்கு மாதிரி உரிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த பேச போகிறோம். இவர் செய்த தவறுக்காண்டி அந்த வேலையை விட்டு அவரை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. சீமானை விமர்சித்து பெரிய ஆளாக வந்தவர் தான் சவுக்கு சங்கர். இதே திமுக பணம் கொடுத்ததான் அதிமுக விமர்சிக்க சொல்லி எல்லாமே சொன்னது, எல்லாமே செஞ்சது. அதே போல் சீமானே விமர்சிக்க சொன்னது. ஒரு கொள்கை, அவரோட நோக்கம் என்னன்னா, காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கணும். 24 வெளியே போனவர் தான் ஜெகதீச பாண்டியன் சொல்லி ஒருத்தவர். ரொம்ப அளவுக்கு மீறி ரொம்ப போய்கிட்டு இருக்க சீமானை பற்றி அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு விமர்சிக்கிறதேவும் உண்மையிலே கடுமையான கண்டனத்துக்குரியது ஒன்று. வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் வழக்கறிஞர் பிரபாகர பாண்டியன். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்த உலகத்திலேயும் கேடுகட்ட கேவலமான ஒரு ஜென்மம் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர்னு சொல்லி ஒருத்தவர் பார்ப்பார். அந்த சவுக்கு சங்கரனா அந்த சவுக்கு மாதிரி ஒரிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த பேச போகிறோம். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த ஆட்சிக்கும் வரல, அதிகாரத்துக்கும் வரல, எதுலேயுமே வரல. ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற ஒரே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்படுற ஆள் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர் மட்டும்தான். இவரோட வரலாறை பார்த்தோன்னா, இவர் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாப்புல. அந்த அரசாங்க வேலையில் இவர் செய்த தவறுக்காண்டி அந்த வேலையை விட்டு அவரை வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ யாருக்கும் அடையாளம் தெரியாது, ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு அடையாளம் எதுவுமே பின்புலம் எதுவுமே இல்லாமல் இருந்தவர் இப்போ ஒரு மீடியான்னு சொல்லி ஒன்று புதுசாக தொடங்கி அந்த மீடியாவில் சீமானை விமர்சித்து பெரிய ஆளாக வந்தவர் தான் சவுக்கு சங்கர். இது யார் பண்ணது? திமுக கூலி கொடுத்து காசு கொடுத்து வேலை பார்க்க வச்சது தான் சவுக்கு சங்கர் பேசி சீமானை விமர்சித்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி போனதுக்கப்புறம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா இதே திமுக பணம் கொடுத்ததான் அதிமுக விமர்சிக்க சொல்லி எல்லாமே சொன்னது, எல்லாமே செஞ்சது. அதே போல சீமானே விமர்சிக்க சொன்னது. கடந்த ஒரு 2 வருடங்களாக சீமானம் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. யாரு? இந்த சவுக்கு சங்கர். இப்ப சமீபத்துல இந்த ஒரு டிவிகேன்னு சொல்லி ஒரு கட்சி, அந்த டிவிகே கட்சி அதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எல்லாமே புரியும். அது யாரு, என்ன பண்ணாப்புல, ஏது பண்ணாப்புல அப்படின்ற பேரை கூட சொல்றது கூட எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த டிவிகே கட்சின்றது வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட எதுவும் காசு வாங்கினாரா என்னன்னு தெரியல. இப்ப கடுமையா சீமான விமர்சிக்கிறதுல மும்புறம் ரொம்ப இதா இருக்காப்புல. அதுவும் யாரை வச்சு விமர்சிக்கிறாப்புல? எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாம சீமானை தொடர்ச்சியா விமர்சிச்சுக்கிட்டே இருக்காப்புல. சீமானையும் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியும் விமர்சிக்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சின்றது கிட்டத்தட்ட 8.5% வாக்கு வாங்கின கட்சி. அந்த 8.5% கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வாக்கு போட்டவங்க. அந்த 35 லட்சம் பேரையும் தான் யாரு? சவுக்கு சங்கர் விமர்சிக்கிறாப்புல. இது எதன் அடிப்படையில விமர்சிக்கிறாப்புல அப்படின்றத எதுவுமே ஒண்ணுமே புரியல. அவரு ஒரே ஒரு கொள்கை, அவரோட நோக்கம் என்னன்னா, காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கணும், அவ்வளவுதான். அதோட அவரோட எண்ணம் அது மட்டும்தான். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இருந்து 2024 வெளியே போனவர் தான் ஜெகதீச பாண்டியன் சொல்லி ஒருத்தவர். அவர் மாநில பொறுப்பாளராக இருந்தவர். அவரை கூப்பிட்டு வச்சு, அவர் காசு கொடுத்து கூப்பிட்டு வச்சு காசு கொடுத்து தொடர்ச்சியா வீடியோவா போட்டு எந்த அளவுக்கு சீமானை விமர்சிக்கணுமோ, அவரை பேரை கலங்க விடுத்தணுமோ, எல்லா வேலையும் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. உண்மையிலேயே இது முழுக்க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நான் இதே சவுக்கு சங்கர்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எல்லாம் அடிபட்டு, நாய் கூட அடிபட்டா கூட ரோட்ல யாராச்சும் தூக்கி காப்பாத்துவாங்க.
நீ எல்லாம் அடிபட்டப்ப ஒரு நாய் கூட ஏந்தி பார்க்கல. உன்னைய நலம் கேட்டவர், விசாரிச்சவர் ஒரே ஒரு ஆளு யாருன்னா சீமான் மட்டும்தான். சீமானு இப்போ வரைக்கும் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ வந்து அவர் வந்து கோடி கணக்கில் வந்து கொள்ளையடிச்சிட்டாரு, கோடி கணக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து ஈட்டாரு, அவர் லட்சக்கணக்கில் இப்போ வந்து சம்பாதிச்சு வந்து வாழ்றாரு. அப்படி இருந்து அவரை பற்றி பேசுனாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. என்ன பண்ணாருன்றதுக்காண்டி சீமானை வந்து நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க. இது உங்களோட அஜெண்டா, உங்க கொள்கை என்னவா இருக்கு? காசை வாங்கி பிய்ய திங்கன்னா கூட நீங்க திம்பீங்க. காசை வாங்கி சவுக்கு சங்கர் எதை வேணாலும் பண்ணுவாப்புல. அதான் சவுக்கு சங்கர். காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்றவர் தான் சவுக்கு சங்கர். நீ எல்லாம் ஒரு ஆளா? ஏய் சவுக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளா? இந்த அளவுக்கு உனக்கு என்ன வஞ்சகம்? ஒரு தமிழருக்காண்டி தமிழன் வந்து ஒருத்தையும் பேசுறியான். உனக்கு என்ன அந்த அளவுக்கு அப்படியே எரியுது? ஒண்ணுமே புரியல. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்க? அது பேசுறதுலயும் நியாயமான உண்மையான அரசியலா இருந்தா, நாகரிகமான அரசியலா இருந்தா ஒண்ணுமே இல்லை. உனக்கு அந்த அளவுக்கு என்ன வஞ்சகம்? இல்ல நான் கேக்குறேன், நீ எல்லாம் உண்மையிலே சோறு தான் திங்கிறியா, சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? உங்க வீட்டுல எல்லாம் வந்து பிய கரைச்சு ஊத்துனதுல தப்பே இல்லை. இன்னும் அதுக்கு மேல கூட ஏதாச்சும் பண்ணிருக்கணும். உன் மேல வந்து ஊத்தி இருக்கணும். இல்ல என்ன நீ எல்லாம் ஊடகவியலாளர் என்ன அது? நீ எல்லாம் உண்மையில சொல்றேன், இந்த சவுக்கு நீ ரொம்ப ரொம்ப அளவுக்கு மீறி ரொம்ப போய்கிட்டு இருக்க. இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அது உன்னைய வந்து எச்சரிக்கையா விடுக்கிறதா இல்லாட்டி என்ன மாதிரி பண்றதுன்ற தெரியல. கட்டாயம் வந்து உன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதுக்கான உரிய விஷயத்த கட்டாயம் வந்து வாங்குவோம். இதுல வந்து திமுக வந்து எங்களுக்கு துணை நிக்குது, பிஜேபி வந்து துணை நிக்குது, இந்த உன்னோட உருட்டெல்லாம் வந்து எங்கிட்டலாம் எதுவும் பேசக்கூடாது. உன் உருட்டை வந்து காசு வாங்குற விஷயத்துல வச்சுக்கும். காசை வாங்கிட்டு நீ வேலை பாரு, அதுல தப்பு இல்லை. ஆனா அந்த காசை வாங்கிட்டு கொஞ்சமாவது நியாயம் வந்து பேசு. சம்பந்தத்துக்கே இல்லாம தேவையில்லாம சீமானை பத்தி அவங்க கட்சியில இருந்து வெளியே வந்தவங்களை கூப்பிட்டு வச்சு விமர்சிக்கிறதேவும் உண்மையிலே கடுமையான கண்டனத்துக்குரியது. தொடர்ச்சியா வந்து இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க யார ஜெகதீச பாண்டியனை அப்பயே ஒரு ஜெகதீச பாண்டியன்ற ஒரு ஆளே கிடையாது. அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீ தொடர்ச்சியா நீ வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க. இது உண்மையிலேயும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தனா கட்டாயம் சொல்றேன், உன் மேல வழக்கு நான் வந்து தொடுப்பேன். இதுல எந்த மாற்று கருத்து எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.